வந்துட்டு எனக்கு போன கம்பெனில எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு எவ்வளவு செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும். நீங்க ஏழைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு அதையும் நம்ப முடியல. சார் அப்பா உண்மையிலேயே மேஸ்திரி வேலை தான் செய்யறாரு சார் இன்ன வரைக்கும். நல்ல வேலைக்கு போகாம என்ன செய்யறப்ப உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா? பந்து விளையாடும் சார், கிரிக்கெட். வாங்கடா சார், இவனை சும்மா வேலைக்கு கூட அவ்வளோ சுறுசுறுப்பா போக மாட்டான். காலையில் 5 மணிக்கு பஞ்சுவாலிட்டியா போவோம். புகழ்ந்தால் பிடிக்காது. ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான், விடிய பண்ணுவோம். ஆனா கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டோம். எந்த வேலையும் இல்லையாடா, எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல பார்த்துட்டே இருக்கிறியாடா, உனக்கு வேற வேலையே இல்லையாடா? காலையில ரொம்ப நேரம் தூங்குறது, அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock எழுந்திரிக்கணும். பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது. மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. எல்லாம் கொழுப்புடி. ஏன் இல்ல 11 மணி 12 மணி வரைக்கும் என்ன ஆகுது? இல்ல நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நைட் அப்படியே தூங்காம என்ன பண்றீங்க? வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன் சார். வீடியோ கேம்ஸா? என்ன வயசு உங்களுக்கு? 25. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. BE படிச்சிருக்காரு சார். ஒரு கம்பெனிக்கு போனார். 3 மாசம் முடிச்சிட்டு என்னால முடியாதுன்னு வெளியே வந்துட்டேன். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பான். மறுபடியும் ஒரு கம்பெனிக்கு செலக்ட் ஆயிட்டு போனாரு. அதுலயும் 18,000 போட்டாங்க. அங்கேயும் ஒரு 3-4 மாசம் இருந்துட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டேன். எந்த பயனும் இல்ல. வந்துட்டு எனக்கு போன கம்பெனில எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு எவ்வளவு செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும். ஆனா டிசைனா யோசிக்கிறீங்களா? கம்பெனி பிடிக்கலன்னு வெளியில வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம கம்பெனி நம்மளே வச்சிருவோம். என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம், ஆபத்தானவர்கள். நான் வந்து ஒரு கார் ஷோரூம்ல தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொன்னும் புரியல. ட்ரிபிள் இ முடிச்சுட்டு ஏன் கார் ஷோரூமுக்கு வேலைக்கு போனீங்க? ட்ரிபிள் எதுக்கு சேர்ந்தேன்னா என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நான் சேர்ந்தேன். இந்த ஒட்டுக்கா உருப்படாம போவோம் அந்த கோஸ்டியா? முட்டா பையல சார் அவங்க எல்லாம். கார்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். 8th படிக்கும் போது நான் கார் ஓட்டுறேன். கார்ல இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஷோரூம் போனேன். இந்த மாதிரி ஷோரூம் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு கார் ஷோரூம்ல எவ்வளவு நாள் வேலை பார்த்தீங்க? 4 மாசம். 4 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ்ல 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது புக் படிப்பியா? 30 நாளில் பணக்கார ஆவது எப்படி? எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறான். 4 மாசம் அனுபவத்துல கார் ஷோரூம் வச்சு நம்ம கரை சேர முடியுமா என்ன? முடியும் சார் என்னால. எவன்டாமே சுத்த ஞானம் கெட்ட பையன். இப்ப கார் ஷோரூம்ல இருந்து வெளில வந்துட்டீங்களா? வெளில வந்துட்டு இப்ப என்ன பண்றீங்க? 4 மாசமா சும்மா தான் சார். 50 லட்சம் ரூபாய் கட்டிக்கிட்டு. ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? 8 லட்சம் ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சண்டை போட வாங்கி கொடுத்தாச்சு. இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாத்தையும் நீங்க தான் பண்றீங்க. If I'm not wrong, scientifically. புடிச்சு சாப்பிடாம கொல்லாம செல்ல வாங்கிட்டான் சார். எனக்கு வேணும்னு சொல்லி. யாரா நீங்களா? ஒரு 6 மாசம் சம்பளம் வச்சு அவருக்கு வாங்கி. 6 மாச சம்பளம். ஒரு அப்பாவுடைய 6 மாத உழைப்ப உங்களுடைய ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நீங்க யூஸ் பண்றது ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கலையா? எதுக்கு ஞாபகப்படுத்துங்க, என்ஜாய் பண்ணலாம். நீங்க வேற ரொம்ப அது மட்டும் இல்ல சார், எனக்கு இப்ப இனோவா கார் வேணும்னு கேக்குறாரு. நீ சம்பாதிச்சு வாங்கிக்கோப்பா. அதெல்லாம் முடியாதுமா, நீ வாங்கி கொடுத்துருமா. சங்கடமா இருக்குண்ணே. நீங்க ஏழைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு அதையும் நம்ப முடியல. சார் அப்பா உண்மையிலேயே மேஸ்திரி வேலை தான் செய்யறாரு சார் இன்ன வரைக்கும். எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். அப்பா மேஸ்திரி 50 லட்ச ரூபா கொடுங்க, நான் கார் ஷோரூம் கடை வைக்க போறேன்னு ஒருத்தர் வந்து கேட்கறதுக்கான துணிச்சல் எங்கே இருந்துச்சு நான் கேட்டேன்ல, இங்கே தான் வந்து. செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறக்குற? எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு இது மட்டும்தான், ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது பத்திரம். சரி பாத்துக்கங்க. நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கடா. நீ யாரா எங்க இருந்துடா வர்ற? அந்த போனை இப்படி சும்மா ஜாலியா வச்சு பார்த்துட்டு இருக்கல, உங்க அப்பா கையை நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனி வேலைக்கு போனாப்ல, பண்ண முடியலன்னு வந்து மறுபடியும் பிசினஸ் பண்ணான். அதுவும் பண்ண முடியலன்னு டிரைவிங் தான் பிடிக்கும்ட்டு டிரைவிங், அந்த டிரைவிங்கும் செய்ய முடியாம 3 மாசமா சும்மா தான் இருக்கு. படிச்ச படிப்பு வந்து புடிச்சு படிக்கல. படிச்சது BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ரோகம் மட்டும் வெச்சிக்கோ. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. ஆனா நான் இன்ஜினியர் இல்லன்றது எப்போ புரிய வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான். அதுக்கு உண்டான மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தேட வேண்டியதானே. பேசிஸ் ஒர்க் வந்து எனக்கு பிடிக்காது சார். அது ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. முடிச்சுதான் ஒத்துக்க மாட்டான்ல. என் வாழ்க்கையை நான் வாழ முடியாது. எனக்கு ஒரு லீவ் வேணும்னா, ஐயா லீவ் கொடுங்க, கிட்ட போய் நான் நிக்கணும். நீங்களாம் பெரிய ஆள்ரா, நீங்க தான்டா சூப்பர் ஸ்டார். ஓகேப்பா, கிரேட். என்ன வயசு உங்களுக்கு? 30. 30 வயசு ஆயிடுச்சா? சரி, சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசுறீங்கன்னு நினைச்சேன். சின்ன புள்ள மாதிரி பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். என்னது? உப்பு கோலமாவு சேல்ஸ். அடேங்கப்பா, இது வரையா? சார் வாங்கிக்கங்க சார். மேடம் வாங்கிக்கங்க மேடம், அப்படிதானே கொடுக்கணும். நான் நினைச்சப்போ ஃப்ரீடமா இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா போக மாட்டேன் சார். பெரிய விஷயம். பிசினஸ் போக மாட்டேன். வந்து ஒர்க்கர் போட்டு அனுப்பிச்சு விட்டு அவனுக்கு பேமெண்ட் கொடுத்துருவேன். ஐயா பெரிய கும்முடியா, வாய புடுங்காதீங்க. மனுஷங்களுக்கு 5 பேர் வேலை பார்க்கறான்ல, அவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இல்லையா? அப்போ நினைச்ச ஒர்க்கு வரவங்க எல்லாம் வந்து டெம்பரரி.
அடங்கொய்யால சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்படாது. உங்க கஸ்டமர்ஸ் அப்படிதான் நினைச்சா வாங்க, நினைச்சா வாங்க மாட்டாங்களா? கூறுகட்ட கோழி மவனுங்க நிம்மதியாவே என்ன வாழ விட மாட்டீங்களா? சார் என் பேர் கணேஷ், நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் முடிச்சு சார். டோர் நம்பரையும் சொல்லிருங்க, லெட்டர் போறோம். சொல்லிடுறேன் சார். என்னங்க அவன் நிஜமா தான் கேக்குறான் போல இருக்கு. புதுக்கோட்டை பார்த்துட்டு தான் என்னோட கிராமம் இருக்கு. அதெல்லாம் வேணாம்ப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ அதையும் சொல்ற. இவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான். நல்ல மார்க் எடுத்தான் சார், காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்தான். காலேஜ் முடிச்சிட்ட உடனே நான் வந்து ஆட்டோ தான் ஓட்டுவேன். வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஒரு வருஷம் ஆட்டோ ஓட்டினா திருப்பி வந்துட்டு வேலை தேடிட்டு போறேன். அதுலயும் போயிட்டு ஒரு வருஷம் வேலை செய்து திருப்பி நான் ஆட்டோ தான் ஓட்டுவேன். நீ உன் லைஃபை கண்ட்ரோல்லே எடுக்க மாட்டேங்கிறார். என்னோட குடும்ப சூழ்நிலைனால தான் நான் காலேஜே வந்துட்டு ஆட்டோ ஓட்டி தான் படிச்சது. எனக்கு வந்து ஈவினிங் காலேஜ். ஸோ வந்துட்டு மார்னிங்கும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன், ஆஃப்டர்நூன் காலேஜ் போயிட்டு திருப்பி வந்துட்டு ஆட்டோ ஓட்டி தான் படித்தேன். டெய்லி செய்யற சாதாரண வேலையை கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வாழற அவரு, அவன் இப்ப என்ன பண்றாரு? வந்துட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்காப்ல, ஒரு 6 மாசம் ரெஸ்ட் கட் இதுவரை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்றாப்ல. நிலையான ஜாப் இன்னும் போகல. இந்த 6 மாசம் பிரேக் நான் எதுக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து 5 வருஷம் படிச்சோம், டிகிரி படிச்சு முடிச்சதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். லட்சியம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஒரு 9 மாசம் வீட்ல இருந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணோம். குரூப்பா ஒரு 4-5 பேர் எல்லாம் சேர்ந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த வேலையை விட்டுட்டான். செத்த பையல என்னெல்லாம் ரோசனை, ஏன் உங்களுக்கு இப்படிலாம் ரோசனை வருது உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் வைக்கணும். நான் பிசினஸ் பண்ணணும்னு பேச்சு எடுத்தாலே பிரச்சனை தான் சார் வருது வீட்டுல. பிசினஸ் பண்றதுக்காக படிக்க வைக்க. பிசினஸ் பண்ற மாதிரினா 10வது முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கடையை வச்சு ஒரு லோனை வாங்கி வச்சு கொடுத்துடலாம். அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. சரிப்பா, நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு முயற்சி கிடையாது. ட்ரை பண்ற ஒரு எண்ணமே வரல. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. உங்க அப்பா எத்தனை வருஷமா ஹோட்டல்ல தொழில இருக்காரு? 22 years. யாருக்கு இத பத்தி நல்லா தெரியும்? அவங்க தான் சார் தெரியும். அப்ப அவர் தானே சொல்ல முடியும். ஆமா சார். பிஜியா யூஜியா முடிச்சிருக்கீங்க, செகண்ட் இயர். அந்த அதை இன்வெஸ்ட் பண்ணா என்னன்னு கேக்குறேன், அந்த நாலேஜ. அதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப வீட்டுக்கு ஒரு நீடு இருக்குல்ல, அத பத்தி இல்லாம என்னோட இன்ட்ரெஸ்ட், என்னோட விருப்பம்னு மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? படிச்சிருக்கான், கேமராமேனா இருக்கான். ஆனா 10 நாள் தான் போவான் வேலைக்கு, மீதி 20 நாள் நல்லா தூங்குவான். சுருக்கமா சொன்னா சைக்கோ. நைட்டும் தூங்குவான், பகலும் தூங்குவான். சேனலுக்கு வேலைக்கு போடானா போக மாட்டான். இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஒரு சேனல்ல 35,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து தரேனாங்க. காலையில போனா சாயந்தரம் வந்துட்டு நான் பிடிக்கலன்ட்டான். ஸ்டுடியோ வச்சிருக்கான், ஆனா ஸ்டுடியோக்கு போவே மாட்டான், வீட்டுல தான் தூங்குவான். இது நாங்க இப்படி அக்கப்படுறாரு. 2 பேர் வேலை செய்யறாங்க, அவங்க எப்படி செய்யறாங்கன்னா செய்யறாங்க, பார்க்கவே மாட்டான். ஸ்டுடியோவே கையாங்கட மாதிரி இருக்கும். 2022ல பிடெக் முடிச்சான். 2 கம்பெனிக்கு வேலைக்கு போனான். 3 மாசம் கம்பெனில வேலை செய்ய பிடிக்கல. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஏன்டா பிடிக்கலன்னு காலையில போக சொல்றாங்க, 8 மணி நேரம் ஒரே வேலையை பார்க்க சொல்றாங்க, திரும்ப வந்துட சொல்றாங்க. சரி என்னடா பண்ண போற? அப்படி இல்ல, நான் தான் கம்பெனிக்கு போய் சம்பாதிக்கிறத விட நான் கேம் ஆடி நல்லா சம்பாதிக்கிறேன். What nonsense are you talking about? இப்போ என்னாச்சு, ஜனவரியில ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்த்து பெங்களூர் போயிட்டு திரும்ப 3 மாசத்துல திரும்ப வந்துட்டோம். நீயும் வந்துட்டியா? நாளையில இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. ஏன் விட்டுட்டு வந்துறீங்க வேலைய? பண்ண சொல்ற வேலை பிடிக்கல. என்ன பிடிக்குது அப்ப உங்களுக்கு? கேம் விளையாடுறது. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடி. இல்ல தொழிலா எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். ஒரு தொழில்னா என்னன்னு யோசிக்க. இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. சரி, இந்த வேலை பிடிக்கல, என்ன வேலை பிடிச்சிருக்கு? வேலை இப்போதைக்கு எதுவும் தெரியல. ஐயோ, இதெல்லாம் என்ன ஜென்மம். அப்ப அதை தெரிஞ்சுக்கவா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேல படிச்சிட்டு தான் முடிவு பண்ணணும். இப்போ என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ பிடெக் படிச்சேன். பிடெக் படிச்சு விட்டு பிடெக்கே பெரிய படிப்பு தானே தம்பி. படிச்ச கோர்ஸும் பிடிக்கல. இன்னும் 1 hour அவன் கூட இருந்தேன், நீ என்ன பைத்தியமாக்கிடுவ. இப்ப இன்ஜினியரிங் படிக்கல, இப்ப என்ன படிக்க போறீங்க? கேம் டிசைனிங் படிக்க போலாம். ஒரு 3-4 கேமிங் கம்பெனி பேர் சொல்லுங்க. ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? உங்களுக்கு கேம் ஆடுற ஆசை தான் இருக்கு, ஆக்சுவலா கேம் டிசைனிங்ல உங்களுக்கு ஆசை இல்ல. உண்மை. உங்க எல்லாத்தையுமே என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட், இருக்கக்கூடிய ஒரு ஜாப் மார்க்கெட்டையும் எல்லாத்தையுமே ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி பார்க்காது. புரிஞ்சதா? ஒரு கெரியரை பில்ட் பண்றதும் பணம் சம்பாதிக்கிறதும் வேற வேற. இவன் கரெக்டான ஆளியா? நிகழ்ச்சியில் கடந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.